அஸ்ஸலாம் அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்று நாம பார்க்க போறது சூப்பர் சாஃப்டான ஆல்மண்ட் கேக். பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட், ஆனா வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்து மைதா 1/2 கப், மில்க் பவுடர் 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சலித்து சேர்க்கணும். இப்போ ஸ்லோவா மிக்ஸ் பண்ணுங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ மெயின் ஹீரோ 12-15 பாதாம் பருப்பை சிறியதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் கேக்குக்கு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ ஒரு பவுல்ல 5 முட்டை சேருங்க. அது கூட பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், மில்க் எசன்ஸ் 3/4 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. அது கூடவே 1 கப் பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சீனியை சிறிது சிறிதாக சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ 1/2 கப் ஆயில் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தண்ணீர் 1/4 கப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
கேக் டின்னுக்கு பட்டர் பேப்பர் போட்டு பேட்டர் போர் பண்ணி மேலே ஃபியூ ஆல்மண்ட்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். $180°C ப்ரீ ஹீட்டட் அவன்ல 180ல 20 முதல் 25 மினிட்ஸ் பேக் பண்ணுங்க. கிச்சன் ஃபுல்லா ஆல்மண்ட் அரோமா வர ஆரம்பிச்சா கேக் ஆல்மோஸ்ட் ரெடி. டூத் பிக் வைத்து செக் பண்ணுங்க, கிளீனா வந்தா பெர்ஃபெக்ட். கூல் ஆனதும் ஸ்லைஸ் பண்ணுங்க. இன்சைட் சூப்பர் சாஃப்ட், அவுட் சைட் லைட் கிறிஸ்ப் லேயர். டீ டைமுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்போ. கிட்ஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஆல்மண்ட் கேக் ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.